இன்றைக்கி முட்டை புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டும். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ மிக்ஸில் 2 பல் வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். அரைச்ச தக்காளி, பூண்டு, வெங்காயத்தை ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ அது பக்கம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டை போடுறதுனால முட்டையில் எல்லாம் இழுத்துரும். மூணு முட்டை உடச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இந்த பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து 4 வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து புளிக்குழம்பு கொதிக்கட்டும்.